சொல்லணும்னா ஒரு மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் வச்சு பேக் பண்ணுறேன். ரப்பர் பேண்ட் அறந்து விழுந்துச்சு, சோழி முடிஞ்சிச்சு. கரெக்டாக இருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். நான் காலேஜ் கிரவுண்டு அதான் பகுதி அம்மா கோயில் எவ்வளோ பெருசாக ஜூம் பண்ணுறேன் தெரிஞ்சுங்களா. அதுதான் பகுதி அம்மா கோயில். அந்த உச்சியில் தான் நம்ம போகணும். அவ்வளோதான் ஜூம் ஆகும், அதுக்கு மேலே ஜூம் ஆகுது. போகலாம். இன்னைக்கு எங்கே போகிறது? நேற்று இன்னும் குப்பையாக இருக்குது. இன்னைக்கு சாட்டர்டே இல்லைங்களா, லீவ் விட்டுக்கிறாங்க காலேஜு. ஆமாம் 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 ஆமாம். அடி நம்ம இன்னைக்கு பாலமதி போகிறோம். காற்று புசு புசுன்னு அடிக்கும்னு நினைக்கிறேன். இதனால இதை போட்டுருவோம். என் ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்ணி, எப்போ ப்ரோ வருவ, எங்கே ப்ரோ இருக்கிற, எப்போதான் வருவேன்றாரு. அவர் வேற சாப்பிடல பொழுது போய் மெக்கானிக்கல்ல உட்காந்துக்கிறாரு. டிஃபன் வாங்கிட்டு வரணுமா அவருக்கு. ஓகேங்களா, அவருக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வரணுமா. இப்போதான் வண்டி பலன்னு தொடச்சி முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சாச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிலிண்ட்ரு புக் பண்ணால் வருதா வீட்டுக்கு, கீழே வின்ட்டாங்களா அக்கா? ஆமாம் வின்ட்டுக்கிறாங்க. பார்த்து போனோம். அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் புதுசாக போட்டிருக்காங்க. இத்தனை நாளாக ஸ்பீட் பிரேக்கரே இல்லை இந்த இடத்துல. புதுசாக ஸ்பீட் பிரேக்கர் போட்டுக்கிறாங்க போகுது. நேற்று வந்து எத்தனை மணிக்கு, 10:30 மணிக்கு போனேன். ஓகேங்களா, டாடா ஏசி ஓட்டுறதுக்கு. 10:30 மணிக்கு போயிட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு 58 பாக்ஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க வந்து கேட்காதே ஏற்றிட்டாங்கள, அவங்கள வந்து கேட்காதே இதான் ஓட்டேரி மேலே போகிறதுக்கு பழைய ரோடு இது. இது வந்து பார்க்கு, லெஃப்டில் அப்படியே 7th டே ஸ்கூலு. ஓகேங்களா, அப்படியே அவர் கேட்காம ஏற்றிட்டாங்க. அப்புறம் திரும்பி வந்து 50, நான் வந்து கேட் பாஸ் வாங்கினா கேட் பாஸ் வாங்கலாம் வெளில வந்தேன். பார்க்கு தான் இது வந்து 7th டே ஸ்கூலு. அப்படியே கேட் பாஸ் வெளியில் வாங்கிறதுக்கு வெளில வந்தாச்சு. வந்துட்ட பிறகு இந்த புதுசாக கட்டின தண்ணி டேங்க்கு வெளியில் வந்துட்ட பிறகு கேட்டான் நிற்கிறேன். போய் 58 பாக்ஸ் திரும்பி இறக்குப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா அதுக்கு பாஸே இல்லை போகுது, அது கேட்காமலே ஏற்றிட்டாங்க. அப்புறம் வந்து திரும்பி ஒரு பாக்ஸு, 2 பாக்ஸு, அப்புறம் ஒரு சின்ன இது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நேராக ராணிப்பேட்டை போக சொல்லிட்டாங்க. அப்புறம் முத்துக்கடை, ராணிப்பேட்டை, வாலாஜா, அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு 6-7 இடம் திரும்பி மாற்றி போகும்போது நான் என்ன நினச்சேன், ஓகே லோடு ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு திரும்பி எம்டியாக வந்து திரும்பி லோடு ஏற்றிட்டு போய் இறக்குனா நம்மளுக்கு 350 ரூபா கொடுத்துருவாங்கன்னு நினச்சா, அந்த வெயில்ல ஓட்ட முடியலங்க. எப்போ 10:30 மணிக்கு எடுத்தேன் நான், 3:30 மணி வரலுமே சாப்பிட வரல. ஓகேங்களா, கம்பெனிக்கு பசி கவாந்து காலைல வேற கொஞ்சோண்டு சாதம் தான் சாப்பிட்டேன். மயக்கம் வேற வருது. டேய் என்னை விட்டுருங்கடா, நான் போயிடுறேன்டா, எனக்கு இந்த வேலையே வேணாண்டான்ற மாதிரி. ஓகேங்களா, தண்ணி இருக்குதான்னு தெரில, சீரியஸாக தண்ணி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. மேலே போகுமா, மேலே போகாதுன்னு நினைக்கிறேன் வண்டி. ஆனால் மேலே ஏறணும்னா கீழே இறங்கிறதுக்கு பயப்படுவேன் நான். ஏன்னா இது தண்ணி இல்லைங்க, இங்கேயே காஞ்சி வறண்டு போயிடுச்சு. வண்டி வைக்கின்னு போயினுது. இருங்க, தண்ணி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. தண்ணி இருக்குதுங்க. வா, செம்ம தண்ணி இருக்குது. பரவாயில்ல, வெயிலில் வெட்டி இன்னும் எல்லாம் சரக்கு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் இருக்குது. வா, இவ்வளோ தண்ணி இருக்குங்க. அங்கே தான் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து குளிப்போம். தெரியுதா என்னங்க தெரில, அங்கே தான் குளிப்போம். எவ்வளோ பேர் காவு வாங்கின ஏரிங்க இது. ஓகேங்களா, ஏகப்பட்ட பேர் காவு வாங்கியிருக்கு. ஆனால் நாங்கள் எப்போ 2004 2003 வந்து இங்கே குளிப்போம், துணி துவைப்போம். இங்கே தான் வந்து துணி துவைப்போம், குளிப்போம், மீன் பிடிப்போம் எல்லாரும். இங்கே வந்து பயங்கர ஆழமாக இங்கே ஒரு கிணறு இருக்கும், இங்கே ஒரு கிணறு இருக்கும், பயங்கர ஆழமாக இருக்கும். இதில் தான் நீங்கள் நடந்து போய் வீடியோலாம் போட்டேன். இந்த பக்கமும் போகலாம், இப்படி போனால் பாலமதி போகலாம். வாங்க. ஒன்றும் முடியும், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம குட்டி பையன் அங்கே நிற்கிறான், போகலாங்களா?
நவரத்ன ஆயில் தேய்ச்சாதாங்க உடம்பு கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆயில் எப்படி அப்படி கூலிங்காக தயாரிக்கிறாங்கன்னு தெரில. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணன்ற மாதிரி நவரத்ன ஆயில் மட்டும் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரில. சார்ஜர் உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்துங்க, தெரியுதுங்களா? இது வந்து டைப் சி, கிட்டத்தில் போய் காட்டுறேன். இது வந்து டைப் சி, இது யூஎஸ்பி, இது வந்து பட்டன் ஆஃப் ஆன். இதில் வோல்ட் வந்து காட்டும், எவ்வளோ வோல்ட்டு ஸ்பீடாக ஏறுது இறங்குதுன்றது. செம்மையாக இருக்குதுங்க. 586 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. இது வந்து கம்பெனியில் வந்த யூஎஸ்பி போட்டு, தெரியுதுங்களா? கம்பெனியில் வந்த யூஎஸ்பி போட்டு. இது வேஸ்ட்டு, கம்பெனியில் கொடுக்காமலே இருக்கலாம். இது வந்து நான் வாங்கி போட்டது, இதுவும் நான் வாங்கி போட்டது. இது வந்து ஒயிட் லைட், எக்ஸ்ட்ரா லைட் சுவிட்சு. ஏன்னா லைட்டு வந்து BS6 வந்து ரொம்ப பவர் கம்மியாக எரியிற மாதிரி இருக்குது. அதனால் வண்டியே வந்து தக்கையாக இருக்குதுங்க. ஸ்பெண்டர் ரொம்ப தக்க, மைலேஜ் கோசமான்ற ரீசன் தெரில, என்ன ரீசன்னே தெரில. 3:30 மணி வரலுமே சாப்பிடல. 3:30 மணி வரலும் சாப்பிடல. ஓகேங்களா, எனக்கு மயக்கமாக வருது. என்னை விட்டுருங்கடா, வேலையே வேணாண்டா. ஓகேங்களா, எனக்கு வேலையே வேணாண்டா, நான் எப்படியாவது போகிறேன்டா, என்னை விட்டுருங்கடான்னு எவ்வளோ கெஞ்சிற கதையாக காய்ச்சி கூட அந்த பையன். ஆனால் எனக்கே நமாஸ் படிக்கணும்ண்ணா, டைம் ஆயிடுச்சுண்ணா, என்னைய விட மாட்டுறாங்க, போய் இதை செய்ய அதை செய்யின்றாங்க அப்படின்றான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் எத்தனை மணிக்குங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் எத்தனை மணிக்கு 3:30 மணிக்கு வந்தேன் நான் கம்பெனிக்கு. 3:30 மணிக்கு வந்தேன் கம்பெனிக்கு. அதுக்கு முன்னாடி 3 மணிக்கு 2:45 போய் நமாஸ் படித்தான். ஓகேங்களா, வெள்ளிக்கிழமை அதுமா நமாஸ் படிக்கணும்ல அவன். ஓகேங்களா, அவனுக்கே அந்த நிலைமை, நம்மளாம் எந்த மூளைக்கு. அப்போதான் போய் எப்படி 3:30 மணிக்கு சாப்பிட்லான்னு உக்காடுறேன். அவரை வந்து போய் கேட்டவொடனே என்ன சொல்லிட்டாரு, சார் சாப்பாடு சாப்பிட்ணும், டிரைவருக்கு சாப்பாடு எங்க சார் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு போய் கேட்குறேன். அவர் என்னன்றாரு, மேனேஜர் தான் போலுது, அவரு போய் ஹெச்ஆரை பாருங்க அப்படின்றாரு. ஹெச்ஆருக்கு என்னத்துக்கு போய் பார்க்கணும்? ஹெச்ஆரில் வந்து சேலரி போடுறவங்க தான் ஹெச்ஆராக இருப்பாங்க, இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. எவ்வளோ நாளைக்கு வேலைக்கு வரீங்க, எவ்வளோ இது கணக்கு எடுக்கிறது தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அவரை போய் பாருன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அவரை பார்த்தா, அவர் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா அவர் பேக் சைடில் ஒரு கவுண்டர் இருக்குது, கேன்டீன் கவுண்டர். அவங்கள போய் கேட்டால், அவங்க சொன்னதாம்மா நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்றாங்க. ரைட்டு, அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டாங்க அந்த அக்கா, அதுக்கப்புறம் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் ஒயிட் கலரில் வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இருக்கும், ஆனால் பிரியாணி மாதிரி இருக்காது. ஒயிட் கலர் வெஜிடபிள் பிரியாணி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டுன்னு ஓகேங்களா, கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். பாதி சாப்பாடு சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன், இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருந்தானா மொத்த சாப்பாடு சாப்பிட்டு நானே போயிட்டு இருப்பேன். அங்கே லோடு இறக்கத்துல வண்டி விட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி லோடு இறக்கிட்டு இருக்காங்க. லோடு இறக்கத்துல ஏன்னா அங்கே இருக்கிற பசங்களே அந்த வண்டியை எடுத்து விடலாம். ஓகேங்களா, ஆனால் அதுதான் பகவதி அம்மா கோயில். ஓகேங்களா, இந்த மலை வந்து அப்படியே கனெக்ட் ஆகும், அது ஃபுல்லாக பகவதி அம்மா கோயில் தான். இப்போ நம்ம அங்கே தான் போனோம். இது வந்து பாலமதி, நம்ம தனியாக போகிறோம். தெரியுதுங்களா, இது வந்து ஜல்லி மிஷினு. ஓகேங்களா, இந்த பாறைலாம் வந்து காலி பண்ணுறது இவங்க தான். இந்த வீட்டுக்கு தேவையான ஜல்லி, ரோடுக்கு தேவையான ஜல்லிங்கிறான். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நான் அதுக்கப்புறம் அவன் வந்து கூப்பிட்டான் என்ன, ஆனால் டைம் ஆகுதுண்ணா அப்படின்னா. டேய், சாப்பிட விட்டு 5 நிமிஷம் தானே ஆகுது, 3:30 மணிக்கு விட்டீங்க, 3:35 தாண்டா ஆகுது. 3:30 மணிக்கு விட்டீங்க, 3:35 தான் ஆகுது. 5 நிமிஷத்துல எப்படா சாப்பிட்டு வர்றது? சாப்பிட்டு வரேன்டா, போடா நீ போய் சாப்பிட்றான்னா. அவன் சாப்பிடவே இல்லைங்க, அவனே சாப்பிடாம தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஓகேங்களா, கம்பெனியில் 1/4 மணி நேரம் தான் சாப்பாடுக்கே டைமா. ஓகேங்களா, பாருங்க, பாலமதி 3 கிலோமீட்டரு, காவனூர், திமிரி. ஓகேங்களா, அவனே 20 நிமிஷம் தான் சாப்பிடாம உட்காந்துருக்கான் பொழுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிட்றா, வரேன்டா, இப்போதான்டா சாப்பாடுல கை வச்சேன், முடிக்க போறேன்டா, நானே வந்துருப்பேன்டா நீ கூப்பிட்றதுக்கு முன்னாடியே, ஒன்றும் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகணும்னா நானே வந்துடுவேன்டா அப்படின்றேன். அதுக்கப்புறம் அவன் கூப்பிட்டான் வந்து, சரி வரேன்டா போடா அப்படின்னு. அப்புறம் அங்கே பார்த்தா வந்து அப்படியே உக்காஞ்சி வண்டி எடுத்துன்னு கிளம்புங்கன்ட்டாங்க. ஓகேங்களா, வண்டி எடுத்துன்னு அப்படியே கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. வண்டி எடுத்துன்னு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அவன் சாப்பிட்டானா என்ன, இதே சாப்பிட்டாடானா, நான் கொஞ்சம் தானே சாப்பிட்டேன், ரொம்ப சாப்பிட்லண்ணா அப்படின்னா. ஓகேங்களா, அவ்வளோ அர்ஜென்ட்டாக விடாந்து
ஏங்க கஷ்டப்படுறதே சாப்பாடு தாங்க, சாப்பிட்றத விட நிம்மதியா சாப்பிட முடியலங்க. காலைல 10:30 மணிக்கு எடுத்து வண்டியை 3:30 மணிக்கு வந்து சாப்பிட்றேன். சாப்பிட்றது 5 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு போய் கூட்டினு வாடா. அங்க இருக்கிற பசங்களே அதை எடுத்து அந்த வண்டியை விட்டுட்டு வேற வண்டியை ஃபுல் பண்ணுவாங்க லோடு. நான் ஏன்டா எடுத்துக்கணுன்ற மாதிரி அவன் வேலையை அவன் தான் செய்யணுன்ற மாதிரி பேசுறாங்க பொழுது. ஓகேங்களா, இங்கெல்லாம் வந்து R15 வண்டி ஓட்டியிருக்கேன். நான் இப்போ கஷ்டமாகுது R15 இல்லாத போது. நம்ம வண்டி கொல்லிமலைலாம் ஏறுமான்னு தெரியல, இந்த வண்டி இதெல்லாம் ஏறும் அசால்ட்டா. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நம்மளாம் வேற லெவலில் வண்டி ஓட்டுவோங்க, அப்படியே சும்மா வேற லெவல். அப்படியே விட்டிங்கன்னா பாலமதியே போயிடுவேன். அதான் அது தெரிஞ்சு பாருங்க, அங்கே தான் நான் போக பார்த்தேன் அந்த எல்லோ கலரு. ஆனால் போக முடியல, என்னால் ஏற முடியல அந்த இடத்துக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஏற முடியல. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வேலூரோட வியூவு. இந்த மலை மேலே இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அன்னைக்கு எம்டியில் வந்தேன் ஃப்ரெண்டு கூட. இதில் கூட தண்ணி உள்ள விதான்னு தெரில, காலி ஆகிடுச்சான்னு தெரில. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், டே அப்பயே உங்ககிட்ட சொன்னேன் நான் இது ஜூஸு. ஓகேங்களா, ஜூஸ் எதனா சாப்பிட்லாம்டா, இல்லை டீ எதனா சாப்பிட்லாம்டா. உள்ளே போனால் நம்ம டேம் வரும், இதுதான் மெயின் டேம். இந்த டேம் ரொம்பச்சுன்னா நம்ம டிகேஎம் காலேஜ் வழியாக தண்ணி வரும் ஃபுல்லாக வேலூருக்குலாம். பாருங்க பாலமுது 2 கிலோமீட்டர். சிவன் தெருவாரு பார்த்தீங்களா, சிவன் அங்கே இருக்காரு. நான் மேலே கோயிலுக்கு போகலாங்க, சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வர போகிறேன். ஓகேங்களா, எங்கள் ஊரோட அழகு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க. இப்போ தான் புதுசாக சிவன் வந்து கட்டியிருக்காங்க. நான் கட்டினதுலேருந்து இன்னும் போகல. ஓகேங்களா, காற்று புசு புசுன்னு அடிக்குது. கட்டினதுலேருந்து நான் இன்னும் போகல. மைக் வேற கேட்குதான்னு தெரில. அதான் சொன்னேன், டே வரும்போதே சொன்னேன், ஐயா ஏர் ஓட்டுறாங்க அக்ரிகல்ச்சர் ரைஸ் வந்து அந்த இது பயிர் வந்து இது பண்ணுறாங்க மிஷினில் இது பண்ணி அதுலேருந்து ரைஸ் வரும். அவங்ககிட்ட சொன்னேன், டே அப்பவே சொன்னடா நம்ம ஜூஸ் டீ எதனா சாப்பிட்லாம்டா, என்ன நீ தான் கேட்கல. ஆமாண்ணா நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு எடுத்தேன், திரும்பி ஒரு இடத்துக்கு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அதாவது அந்த பையன் வந்து எல்லாரும் அந்த ஒரு அதாவது நாங்கள் அந்த கம்பெனிலேருந்து வேற கம்பெனி ராணிகப்பேட்டையில் ஒரு கம்பெனி போனோம். அந்த கம்பெனியில் நான் வந்து ஃபோன் பேசியிருந்தேன் ஃப்ரெண்டு கிட்ட. ஓகேங்களா, ஃபோன் பேசின்ட்டு அவர் வச்சுட்டு நான் ஃபோன் பார்த்துன்னு இருந்தேன். இத்தனைக்கும் நோ பார்க்கிங், அதாவது நோ பார்க்கிங்னா அவர் பார்க்கிங்கில். ஓகேங்களா, அவங்களோட பார்க்கிங்கில் வந்து நான் ஓட்டின்னு போன வண்டியை விட்டுட்டு அங்கே தான் உட்காந்து பார்த்துன்னுக்கிறேன். நான் வந்து அவங்க கிட்ட வேலை செய்கிற ஆள் இல்லை, நான் வந்து வேற இடத்துல வேலை செய்யறதுக்கு வந்திருக்கேன், ஆக்டிங் டிரைவர். ஓகேங்களா, ஏன் அதாவது புஷ்பா பட கதை தான். ஓகேங்களா, எப்படி சொல்றது, பஸ் வருதுங்க. லாரியா, அதாவது புஷ்பா பட கதை தான். ஓகேங்களா, எப்படி சொல்றது பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க முருகர் கோயில். அதாவது புஷ்பா பட கதை தான். ஓகேங்களா, என்னன்னா புஷ்பா பட பார்ட் 1ல சொல்லுவாங்க பாருங்க, எப்படி சொல்றது, அல்லு அர்ஜுன் பேசுவார் பார்த்தீங்களா, அந்த சீனை வந்து உண்மையாக வந்து எல்லா கம்பெனியும் இப்போ இப்படிதான் இருக்குதான்னு தெரிலங்க நிலவரம். அதாவது என் கால் மேலே நான் போட்டு உட்காந்துக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், எதனா பண்ணுறேன். செக்யூரிட்டி நான் வந்து என் ஓனர் வராதுப்பா, ஃபோனை கட் பண்ணுப்பா, ஃபோனை துள்ள வைப்பா, ஃபோன் யூஸ் பண்ணாதப்பா அப்படின்னா எவ்வளோ கோவம் வரும். அதான் சொன்னேன், ஓனர் வந்தால் நான் ஏன் சார் பை பண்ணோம், புரியுதா? ஓனர் வந்தால் நீ பயப்படு, நான் பயப்படணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் வந்து இங்கே வேலை செய்கிற ஆள் இல்லை, நான் வந்து ஆக்டிங் டிரைவர். எனக்கு போர் அடிக்குதுன்னா நான் ரீல்ஸ் பார்ப்பேன், ஃபோன் பேசுவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓகேவா, அதை வந்து நீ சொல்லாத அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்காது. நான் ஏன் சார் பை பண்ணோம். அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்து அவரு தெரில பொழுது நீ இங்கே வேலை செய்கிற ஆளுன்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கிறாரு பொழுது அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இவங்க கொடுக்குற 350 ரூபாய்க்கு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு ட்ரிப்பு கொடுத்தவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், தம்பி எனக்கு இந்த வேலையே வேணாம், 50 கிலோமீட்டர் லோக்கல்லே ஓட்டிக்கிறேன், என்னால் முடியல அப்படியே. ஏன்னா டாடா ஏசியில் இன்ஜின் வந்து எப்படி சொல்கிறது, டாடா ஏசியில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மலை, அது மலை மேலே யாரோ கல்லு தூக்கி வச்சுக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், டேய் டாடா ஏசியில் வந்து இன்ஜின் அடியில் இருக்கிறனால ஈட்டு ஏறுதுடா, எப்படா ஓட்டுறது, சீட்டு வேற ரொம்ப கொதிக்குதுடா, அதுவும் வெயில்ல மொட்டை வெயில்ல ஓட்டுனு 60 கிலோமீட்டர். அவன் இங்கே போ அங்கே போன்றான், எல்லா இடத்துக்கும் நான் போயிடுறேன். நீ சொன்ன ஒரே வாரத்துக்கு தான் வந்திருக்கேன், 350 ரூபாய்க்குலாம் வரமாட்டேன், புரியுதா? காலைல 10:30 மணிக்கு 3:30 மணி வரலாம் சோறு கூட வாங்கி கொடுக்காம
மயக்கத்தில் சுற்றினுக்கிறேன், புரியுதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்த இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். கோயில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், தம்பி நீ நீ சொன்ன ஒரே காரணத்துக்கு தான் நான் வந்தேன், இல்லைன்னா வந்துருக்க மாட்டேன், புரியுதா. எனக்கு ஏதோ இன்னைக்கு டியூட்டி ஆகலை அப்படின்னு நீ சொன்னா ஃபர்ஸ்ட் டியூட்டி கேன்சல் பண்ண விடாது அப்படின்னு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறேன். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை, போயாச்சு. அப்புறமா 3:30 மணி, ஓகேங்களா, 3:30 மணிக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு, அதான் நான் சொன்னேன் இல்லைங்க ஃபோன் நோண்ட கூடாதுன்னு, அங்கே போய் லெதர் ஃபேக்ட்ரி, அது லெதர்லாம் ஏற்றுனாங்க. பாருங்க முருகர் எவ்வளோ அழகாக இருக்காரு பார்த்துங்க. நம்ம மேலே போகலாம். இதுக்கு மேலேயும் போகலாம், ஓகேங்களா. விநாயகரை கும்பிட்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கும் விநாயகப்பா. இதுக்கு மேலேயும் போகலாம். இங்கே வந்து 36 அடியோடையோ 40 அடியிலையோ ஒரு முருகர் சிலை வந்து வச்சிருக்காங்க. இப்போ கோயில் திறந்திருக்குமோ திறந்திருக்காதா, இங்கே வந்து பூஜை சாமான்லாம் வாங்கணும். இதோ இருக்கு பாருங்க, அது உள்ள இருக்கு முருகர் வந்து 36 அடியிலையோ 40 அடியிலையோ வச்சிருக்காங்க. பார்த்துட்டேன், அது தெரியாது பார்த்தீங்களா. ஐயோ மறைஞ்சிச்சு. ஓகே, இப்போ கிளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, முருகரை பார்த்துட்டேன். 36 அடின்னு நினைக்கிறேன். 36 அடி 29 அடி தாங்க, அது போர்டில் போட்டிருக்காங்க. குழந்தை வேலாயுத பணி திருக்கோயில் அறக்கட்டளை பாலமதி வேலூர் மாவட்டம் 29 அடியாம். 36 அடி 36 அடின்றாங்க. பரவாயில்லைங்க, நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த இடத்துல ரோடே கிடையாது. நான் R15 ஓட்டுன்னு வரும்போது அப்படியே ரோடே இல்லாமல் இருக்கும். இப்போலாம் ரோடு போட்டுக்கிறாங்க வேற லெவலு. எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப ஃபைட்டிங் போயினுக்குது, ஓகேங்களா. ஏன்னா எங்கள் அம்மா வந்து உடம்பு நல்லாவே ஆக மாட்டாங்க. அதனால எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப ஃபைட்டிங் போயினுக்குது. எங்கள் அம்மா எப்போ நல்லா வராங்களோ அப்போதான் கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் இல்லைங்க. வேண்டின்னு இருக்கேன், நல்லது நடந்தா சந்தோஷம், ஓகேங்களா. இந்த இடத்தெல்லாம் வந்து நிறைய தடவை ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதுதான் வேலூர் சிட்டி, ஓகேங்களா. இதுதான் வந்து பாலமதி. இது வந்து நம்ம வந்து சிவன் திருறாரு பார்த்தீங்கன்னா, வா செம்மையாக இருக்காரு. மேலே போக முடியுமான்னு தெரில, போக முடிஞ்சா போயிட்டு வந்துடும். பாருங்க, இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கெல்லாம் வந்து R15 வந்து வீடியோ எடுத்திருக்கேன். செம்மையாக இருக்குது பாருங்க. மலை ஃபர்ஸ்ட் கியரில் தான் ஏற்றணும், அப்படியே செகண்ட் கியர் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உரும்புற மாதிரி அரம்புற மாதிரி இருந்தால் மாற்றிக்க வேண்டியதான். எங்கடா எப்படி போகிறது சிவன் கோயில்? ஓஹோ, வாகனங்கள் மேலே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு போர்டே போட்டுக்கிறாங்க. சிவன் கோயில் இதில் தான் போகணும் பொழுது, இதில் போய் மேலே போகணும் பொழுது. வந்தது தான் ஒன்று, சிவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே போகக்கூடாது, ஏன்னா இதுதான் முருகர் கோயில். இது மேலே போனால் முருகர் வந்துடும். மேலே போய் இதுக்கு மேலே போக முடியாது. இதில் போனால் முருகரை பார்த்துடலாம், ஆனால் இதில் போக முடியாது போட்டுருக்காங்க. வாகனம் மேலே பக்தர்கள் கவனத்திற்கு அனுமதி இல்லை. சிவன் கோயில் அதில் போகணும் மேலே. சிவன் கோயில் மேலே எப்படி போகுது இதுலையா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ தென்னமரம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. நம்ம வண்டி அங்கே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ குவாரி, செம்மையாக இருக்குது. நீ சிவன் கோயில் வரணும்னு இருக்குங்க, வேற என்ன இருக்குது. இல்லை பார்க்க வந்துச்சு. ஹெல்மெட் இருந்துச்சுன்னா ஃபோனோட போயிட வேண்டியதான், அதை எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது.
இப்போ தான் புதுசாக இந்த லிங்கம் கட்டியிருக்காங்க. இது வந்து வர்றதுக்கான பாதை, அது வந்து போகிறதுக்கான பாதைகள். நந்தி பாருங்க ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஊர் கூட வேறு லெவலில் பைக் எந்த அளவுக்கு தெரியுங்கள். கால் பொதியுது வேறு லெவலில் பக்கத்துலேயே வந்து அவரோட பாம்பு வச்சுருக்காங்க. கோயில் வரக்கூடாதுன்னு நான் சௌராஷ்டிரத்துக்கு இதுதான் என்னோட மதியம் அருள். சூப்பராக இருக்குது. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. அது வந்து அவரோட ஸ்னேக் ஆசீர்வாதங்கள். கோயிலுக்கு கோயிலை போய் சுற்றி வந்தோம். வந்து வரணும். அதாவது இந்த மேலே வந்து லிங்கம் கட்டி ஃபஸ்ட்டு வரேன். இது வந்து தண்ணி டேங்க் போகுது. செம்மையாக இருக்குதுல்ல. அந்த நம்ம வந்தது அதுதான். ஓகேங்களா, வளைஞ்சு வந்தோம். அப்படியே அழகாக இருப்பாங்க. ஹோம் முருகன் போட்டிருக்காங்க. செம்மையாக பிளாக்கில் கட்டியிருக்காங்க. லெவலில் இருக்குல்ல. கொஞ்சம் கேமரா மேலே ஏற்றிக்கணும், கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். அது ஒருத்தர் பாருங்க. ஓகேங்களா, அந்த எல்லோ கலரில் அதுதான் பாலமதி, சாரி பகவதி அம்மன் கோயில். அந்த இடத்துக்கு தான் போனேன் நான். ஓகேங்களா, அந்த மலை மேலே போகலாம் தான் பார்த்தேன், அங்கே போக முடியல. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மலை. எங்கள் வேலூர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. மெயின் முருகரை விட்டு சிவனை கும்பிட்றேன். யாரை சாமி தானே, சிவனும் கடவுள் தான். பெருமான் சிவன். ஓகேங்களா, டாட்டா பாய் பாய். நான் போயிட்டு வரேன். அப்படி மறந்துட்டேன். இந்த பாதை என்ன என்று எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. கான்சூர் வந்து கான்சூரம் வந்து கம்மியாக இருக்குங்க. பாய் டாட்டா. திருப்தியாக இருக்கணும்னா நம்ம போயிட்டு வரேன். இந்த கோயிலில் வந்து கட்டின வகையில் தான் இருக்காரு. அவர் வந்து இறந்துட்டார். ஓகேங்களா, அவர் வந்து என்ன பாரு சார். இல்லை பயங்கரமாக ஹீட் ஆயிடுச்சு. போயிடாதரா சல்லுன்னு போயிடுவாடா, வேணாண்டா. பிரேக்கில் காலை வச்சுன்னே இறங்கினுக்கிறேன். ஸ்லோ ஐயோ போயினேங்கிறான்டா. ஹெல்மெட் வேறு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, எனக்கு சுத்தமாக தெரில வியூவை. அவர் எதனா வாங்கினா நான் என்ன வாங்குறது? குழந்தையாக்குறாங்க, இல்லை வீட்டில் ஒய்ஃப் கூப்பிட்டு வந்துக்கிறேன்னா யாரும் இல்லாததுக்கு நான் என்னத்தை வாங்குறதுங்கிற தெரியாது பாருங்க. ஆஹா, ஆஞ்சநேயர், எத்தனை ஆஞ்சநேயர் உட்காந்துக்கிறாங்க. அதாவது இந்த கோயிலோட சாமி வந்து எனக்கு தெரியுங்க. ஏன்னா அவர் வந்து நான் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு சுற்றின்னு இந்த பாலமதிக்கு நடந்து வரும்போது என்னை வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லி திட்டு வாங்க வச்சு எங்கள் அம்மா தோசை கரண்டில பட்டையாக சூடு ஊற்றுது இன்னும் என் காலில் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி சம்பவம் பண்ணிக்கிறாரு இந்த கோயிலுக்கு வந்து. ஓகேங்களா, நான் இந்த கோயிலுக்கு வந்து நின்னேன். ஓகேங்களா, கட்ட வச்சுட்டு சின்ன வயசுல
அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். ஓகேங்களா, அதெல்லாம் கட்டி வச்சுட்டு சின்ன வயசுல சுற்றி இருக்கேன். அதனால அவர் இப்போ இறந்துட்டாரு. அவரோட சிலை வந்து இந்த கோவிலில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இது நடப்பாதை. போகலாம் போகலாம். இப்படியே போங்க, காருக்கே பார்க் பண்ணிட்டு நடந்து போறதுனா போங்க. ஆனா சுடும் மேலே, கார் அந்த பக்கம் போகலாம். போகலாம் போகலாம். அது நடக்க முடியாதவங்க மேலே போவாங்க, நடக்க முடிஞ்சவங்க கீழே கார் பார்க் பண்ணிட்டு போகலாம் இல்லைங்களா. ஒரு வழியா முருகர் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் முருகரை பார்க்கல, சிவனை மட்டும் பார்த்தாச்சு. இந்த கோயிலில் நம்ம எப்படி சொல்கிறது, கார்த்திகை மாதம் வந்தால் போதும். ஓகேங்களா, கூட்டம் ஆல்ரெடி சனி ஞாயிறு கூட்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா, நல்ல ஷூட்டிங் பிளேஸுங்க. நல்லா வந்தால் படம் ஷூட்டிங்லாம் எடுக்கலாம், நல்லா இருக்கும் கிளைமேட்டு. ஆனால் என்னன்னா இப்போ வெயில் சீசன்னால யாரும் வெளியில் வரமாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா, மோஸ்ட்லி வெயில் சீசன்னால யாரும் வரமாட்டாங்க. அந்த எப்படி சொல்றது, அவரு என்னை வீட்டில் கூட்டின்னு வந்து சூடு போட்டதெல்லாம் எனக்கு இன்னும் மறக்க முடியாத அனுபவங்க. என் காலில் இன்னமும் இருக்கு அந்த தழும்பு. உங்களுக்கு சாம்பிள் காட்டணும்னா நிற்க வச்சு காட்டுறேன், இருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. அதெல்லாம் வந்து படிடான்னு அனுப்பிச்சாங்க, என்ன பண்ணுறது. படிக்கக்கூடாதுன்னு இருந்தால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. சப்பலை கழட்டி விட்ருவோம், குழந்தை இல்லைங்களா, வண்டி. ஆமாடி. ஓகே, இதை பாருங்க, இவ்வளோ பெரிய தழும்பு பார்த்தீங்களா. எங்கள் அம்மா பட்டையாக இழுத்து விட்டாங்க. அப்படியே தோசை கரண்டியோட அடையாளம் இருக்கும் காலில், தோசை கரண்டியோட அடையாளம் இருக்கும். என்ன பண்ணுறது, அவர் இறந்துட்டாலும் இதை மறக்க முடியல என்னால். நினச்சி ஒரு டைம் இந்த வழியாக தான் வந்தேன், கட்டி வச்சுட்டு. அவர் வந்து நின்றாரு, பார்த்துட்டாரு, ரைட்டு, சிறப்பான சம்பவத்தை வீட்டில் போய் செஞ்சு விட்டாரு. என்ன, அவர் இறக்கும்போது எனக்கு தெரியாது, நான் இப்போ இங்கே ஊரில் இல்லை. ஓகேங்களா, காற்று புசு புசுன்னு அடிக்குது. அவர் இறக்கும்போது எனக்கு தெரியாது, நான் இப்போ ஊரில் வந்து இல்லை. இப்போ 0ல் இருக்குதா 0.5ல் இருக்குதான்னு தெரியல. இது வேற 0.5ல் தாங்க கேமரா. இது கரெக்டாக இருக்குதா. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு போகணும் பார்த்தீங்களா, டாடா ஏசி எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு லோடு எடுத்துட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா லெதர். ஓகேங்களா, பியூர் லெதர். அங்கே லேட் ஆகிடுச்சு. அங்கே வந்து நாங்கள் 3:30 மணிக்கு கிளம்பணும். 3:30 மணிக்கு கிளம்பி அங்கே ஒரு 4:30 மணிக்கு போகணும்னு வச்சுங்க. லோடு எடுத்தது ஒரு 5:45 ஆயிடுச்சு. ஓகேங்களா, 5:45 கிளம்பணும். ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு 6:30 வந்துருப்போம்னு வச்சுங்களா. வரும்போது டீ சாப்பிடணும் அப்படின்னா, சரி டீ சாப்பிடலாம்டா, கம்பெனியில் எப்படியும் ஃப்ரீ டீ கொடுப்பாங்கன்னா, நான் ஃப்ரீ டீ போய் பார்த்தா கேண்டீனை மூட்டுக்கிறாங்க. ஃப்ரீ டீயும் கொடுக்கல, ஒரு டீயும் கொடுக்கல. ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமான வேலைங்க அது. வந்து எப்படி சொல்றது, ஓட்டினே டிரைவரு அடிக்கடி லீவ் எடுத்துறாருன்னா அப்போ பார்த்துங்க. அவர் வந்து வரல போலது. இவர் வேற ஃபர்ஸ்ட் டியூட்டி போனேன். நான் போகும்போதே சொல்லிட்டாரு, தம்பி நாளைக்கும் நீங்கள் வந்துடுவீங்களா, இன்றைக்கும் வந்துடுவீங்களான்னு கேட்டார். இல்லை சார், முதல்ல இங்கேயே டியூட்டி முடியல இன்னைக்கு, நாளைக்கும் வந்துடுறீங்களான்னு கேட்குறீங்க. இல்லை சார், நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா, நம்மளால முடியாதுங்க. அது டாடா ஏசி வந்து ரெகுலராக ஓட்டுறவங்க பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, நான் கார் ஓட்டிட்டு திடீர்னு போய் டாடா ஏசி ஓட்டுறது கூப்பிட்டாங்கன்னு போனதுனால எனக்கு வந்து கார் ஓட்டினா அந்த அலுப்பு தெரியல. ஓகேங்களா, கார் வந்து நம்மளுக்கு சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி எப்படி சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு, அந்த உடம்பு டயர்ட் தெரியாது. இது வந்து டாடா ஏசி தூக்கி தூக்கி போடுது இல்லைங்களா. அதுவும் மிஞ்சி போனால் 40, 20, 40, 20, 60. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கீரு, 2வது கீரு, 3வது கீரு, அதுக்குள்ளே தான் நீங்கள் ஓட்ட முடியும். ஹைவே கச்சாதான் 4வது கீரு நீ போவீங்க. ஓகேங்களா, அதுவும் வெயிட்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கீரு, செகண்ட் கீரு, அதே மாதிரி தேர்டு கீரு, இதுக்குள்ளே தான் சுற்றி நிறுவணும். 40, 20, 40, 20 அதுக்குள்ளே தான் சுத்த முடியும். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமான வேலைங்க. இன்ஜின் வரை ஹீட் ஆகினது. அந்த இன்ஜின் ஹீட் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்தது என் இன்ஜின் பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஏற்கனவே என் உடம்பு ஹீட் உடம்பு. ஓகேங்களா, பயங்கர ஹீட் உடம்பு. எவ்வளோ தண்ணி குச்சாலும் பத்தலைங்க, தண்ணியாக குச்சினுக்கிறேன். அந்த பையனுக்கு வந்து 12,000 ரூபாய் தான் சம்பளமா. அப்புறமா சொல்லிட்டேன். அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் பேகு. ஓகேங்களா, அப்புறம் வந்து வாலெட்னா இது. ஓகேங்களா, பர்ஸு, மணி பர்ஸு. ஆஹா, லாரி வருது. மணி பர்ஸு, காற்று வேறு அடிக்குதான்னு தெரில. மணி பர்ஸு இந்த அறக்குறாங்க பாருங்க. ஐயா, இன்னைக்கு தான் லைவில் பார்க்குறேன், சூப்பராக அறக்குறாங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்த மலையிலையும் ஒரு தடவை ஏறிடலாமா, எப்போது வழி போனால் ஏறிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேறு ஊற்றுதுங்க, தொப்பன்னு ஊற்றுது. இங்கே போயிட்டு யூடியூப் சிக்னல் ஓட்டிட்டு என் ஃப்ரெண்டுக்கு டிஃபன் வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு டீ வாங்கணும்.
எப்படியோ ஒரு 100 ரூபா செலவு இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா வாழ்க்கையில் காசு சம்பாதிக்கிறதோட செலவாகிறது அதிகம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஓகேங்களா. அவரால் எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு. ஒரு 4 இட்லி வாங்கி போகிறதுனா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். சொல்ல முடியாது, இனி ஈரல் எடுத்து செஞ்சாலும் செய்வார் அவர், அந்த மாதிரி கேரக்டரு ஓகேங்களா. இந்த பக்கம் போகணும், இந்த பாதியில் நடந்து போனீங்கன்னா அந்த டேம் வந்துடும். டேமில் தண்ணிக்கு தானே பார்த்துட்டு வந்துடும்மா. வாங்க வண்டி இங்கேயே விட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம், இதுக்கப்புறம் ஃபுல்லான தான் போக போகிறோம். வண்டியே போயிடாத, இங்கேயே இரு, பத்திரமா சேஃபாக இரு. அண்ணன் வந்து உன்னை கூட்டின்னு போயிடுறேன். அது உள்ள யார் இருக்காங்கன்னு தெரில வேறு. வாங்க போவோம். வண்டி எப்படி வரும் பல பலம் தொடச்சி இது மாதிரி கேமரா வர அடிக்கடி இறங்கிட்டு பக்காவாக தொடச்சி வச்சுருக்கேன். பார்த்து சூப்பராக இருக்குங்களா. டைப் சி டிசி. இன்னொன்று யார் வேணாலும் டேரெக்ட் கனெக்ஷனால யார் வேணாலும் போனாலும் அப்படியே ஆன் பண்ணால் எரியும். அப்படியே எரியும். சாவி எடுத்துக்கினாலும் எரியும். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க, ரோபோட் சிப்பு. தண்ணி எப்பவுமே வண்டியில் இருக்கும். என்னோட ஒயர் வெளில வந்துட்டுக்குது. ஒயரே வெளில வந்துட்டுக்குது, சார்ஜர் ஒயர். அதுவும் சேஃபாக இருக்கா பண்ணிட்டு நான் வர வந்து உள்ளே போயிட்டு வரேன். குழந்தை வந்து அப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. அதனால வச்ச நேரம் கரெக்டாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஓடி தானே கேட்டுருக்காங்களா. அந்த நிலமெல்லாம் ஏறி போயிருந்தாங்க. வெயில் நான் மட்டும் லீவ் எடுத்துன்னு போயிருக்கேன். ஃப்ரெண்டு டிஃபன் வாங்கி வாங்கணும் பார்த்துன்னு சுற்றி நிற்கிறேன் அப்படின்னு தெரியுது. தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. காஞ்சி கருவாடு இருக்கும் நினைக்கிறேன். தண்ணி இல்லைங்க, காஞ்சி கருவாடு தண்ணி வரும்போது தண்ணீரே காணும். இவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி. தண்ணியே காணாங்க. நான் பாலமதியோட அது வருது பாருங்க, சிவன் கோயில். இதே கேமரா இறங்குது. தண்ணியும் இல்லை, ஜாலியாக இருக்குது. மொட்டை வெயிலில் சுற்றி இருக்கிற குமார். வெயில் காயுது இல்லைங்க. ஆழமே இல்லை, இவ்வளோதான் ஆகும். இன்னும் ஒரு 6 அடி இருக்கும் போல ஒரு ஆழம். சரிங்களா, ஒரு 6 அடி இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிறேன். இது வந்து அந்த அப்படியே தண்ணி வந்து இதில் வந்து இறங்கி இது வந்து பிகேஎம் காலேஜ் தான் வேலூர் உள்ளே போகுது. வேலூர் கீழே போகுது. ஒரு 8 அடி 8 அடி இல்லை 10 அடி இருக்கும். 2 பேர் நின்னா 10 அடி இருக்க மாட்டோமா, 12 அடி இருக்கும். இது வந்து வால்வு திறந்து கூட இருக்குது. வால்வு திறந்து கூட இருக்குது. தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஓவர் ஃபுல்லிங் ஆச்சுன்னா வால்வு திறந்து விடுவாங்க ஃபுல்லாக. அப்புறமா வந்து 7:30 மணிக்கு வந்தேன். அவர்கிட்ட சொன்னேன் 7:30 மணி வந்துட்டாங்க. அப்போ கூட அவங்க கிளம்புன்னு சொல்லலை. அதுக்கப்புறமா சார் நான் கிளம்பிட்டேன்னா கிளம்புன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னா, அப்புறம் ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி அவர் கேட்டார். அப்புறமா நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. நாளைக்கு வரீங்களா அப்படின்னாங்க. இல்லை சார் நான் வரல சார் அப்படின்னா. அப்புறமா படி ஒரு 800 சொன்னார் சார் அப்படின்னா. ஏன்னா 100 பெட்ரோலே போயிடுச்சு, 700 ஆச்சு. ரொம்ப பெண்டு நிமித்திட்டாங்க குமார். அப்படி பார்த்தோன்னா ஒரு 100 கிலோமீட்டர் மேலே தான் ஓட்டியிருக்கேன். ஆனால் பெண்டு நிமிந்துச்சாங்க. 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 100 பெட்ரோல் போயிடுச்சு, 700 தான் பேட்டா. சாப்பாடு டீ கொடுக்கல, சாப்பாடு மட்டும் கொடுத்தாங்க. அதை விட ஓகே, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. அவங்களுக்கு டிரைவர் யாரும் கிடைக்கல போல. அது வந்து எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னா, மூச்சு அதிகமாக வாங்குது. தண்ணி குடிச்சிடும். தண்ணி குடிச்சா மூச்சு அதிகமாக வாங்குறது.
போனாங்களா? இப்படியே ஈட் ஆகாமங்கிறாங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகினுங்கிறான் அதிசயமா. எப்படியோ வீடியோ ஈட் ஆகாம ரெக்கார்ட் ஆகினுங்கிறான். அது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி வச்சா கரெக்டாக இருக்குது. அப்பா செம்மையாக இருக்குது பாருங்க. அந்த மலை மட்டும் இவ்வளோ அழகாக நிற்குது பாருங்களா. அடா அடா அடா, வேறு லெவலில் இருக்குது. காற்று புசு புசுன்னு அடிக்குது. அப்புறமா எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு வந்து விட்டுட்டு சார் நான் கிளம்புறேன் சார். அப்புறமா நீங்கள் போங்க படி ஜிபேல அனுப்புவாங்கன்னாங்க. அப்புறமா என் ஃப்ரெண்டு அந்த டியூட்டி கொடுத்தாரு பாருங்க, அவர் வந்து நம்ம ஐயா ஹாஸ்பிட்டலாண்டா தினேஷ் ஹாஸ்பிட்டலில் நின்று இருந்தார். அவர் பார்த்துட்டு அப்புறம் காரில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அண்ணா நீ நல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறேண்ணா, எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுண்ணா வீடியோ போடுறதுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு இருந்தார். என்ன பண்ணுறது, ஏதோ டைம் கிடைக்கிற கேப்பில் வீடியோ போட்டுக்கின்னு அப்படியே ஜாலியாக ஏதோ சுற்றினுக்கிறேன். நான் நல்லா பண்ணுறேன்னா தான் நான் நல்லா பண்ணுறேண்ணா, நீ பண்ணுறதுல கூட நான் பண்ணலண்ணா அப்படின்னாரு. அதுவும் கரெக்டு தான். ஆனால் ஃபோன் ஃபுல்லாக வீடியோ வச்சுன்னுக்கிறேன், அப்லோட் பண்ண மாட்டான். நான் வீடியோவே இல்லாமல் சுற்றினுக்கிறேன், கண்டென்ட்டே இல்லாமல். ஒரு கண்டென்ட் வீடியோ போடணும், நான் என்ன கண்டென்ட் வீடியோ நான் தான் உருவாக்கிட்டு கண்டென்ட் வீடியோ போடணும். கண்டென்ட் வீடியோவாக போடு, கண்டென்ட் வீடியோவாக போடணும், நான் எங்கே போகிறது கண்டென்ட் வீடியோ? நானே ஒரு கண்டென்ட்டாக தான்ங்கிறேன். நான் என்ன பண்ணுறது? நான் எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டுறாங்க. என் ஃப்ரெண்டு வேறு ஃபோன் பண்ணி நேற்று, மச்சான் நான் பாண்டிச்சேரி போயினுக்கிறேன் அப்படின்னா முந்தானத்து. அக்கா வேற லெவலுக்கா, நீ டர்னிங்லேயே ஃபோன் பேசின்னு சூப்பராக ஓட்டுறாங்களா அக்கா. ஆனால் என்ன வண்டி வரல, இந்த இடம் ரோடு காலியாக இருக்குல்ல, அதனால பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, மச்சான் உனக்கு என்ன மச்சான் நீ ஜாலியாக இருக்கிற மச்சான், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேவா, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது சொல்லு பார்ப்போம். நீ ஜாலியாக இருக்கிற. இந்த ரோடு இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, இது முன்னாடி சிங்கிள் ரோடு தான், ரெண்டு பக்கமும் இப்போ தான் ரோடு போட்டாங்க. உனக்கு என்ன மச்சான் ஜாலியாக இருக்கிற மச்சான், உன்ன மாதிரிலாம் வர முடியாது மச்சான், எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுறான் மச்சான் அப்படின்னா. நானே யார்கிட்டயோ கெஞ்சி அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சி ஒரு ஐஃபோன் வாங்கி வச்சுன்னு அவனுக்கு மாதம் இஎம்ஐ கட்டணும் சுற்றினுங்கிறேன். நீ நேரம்னா எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுங்க. இந்த சிவிலே இல்லை, செக் பவுன்ஸ் ஆகினுக்குது, பயங்கரமாக காத்தடிக்குதுங்க. எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சே கலாய்க்கிறாங்க. அவன் பயங்கரமாக கலாய்க்கிறான். வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, இவனை மாதிரி 4 ஃப்ரெண்டு இந்த 1 லட்சம் வட்டி வாங்கி கொடுறான்னா ஏன் நான் எங்கே போய் வட்டி வாங்கி கொடுக்குறது? எனக்கே ஒரு 10,000 20,000 ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நானே ஃபைனான்ஸ் இல்லாமல் காசு இல்லாமல் சுற்றினுக்கிறேன். வேலை கிடைக்கிற மாதிரி வேலைக்கு போகிறேன், வேலை இல்லாத டைமில் இந்த மாதிரி வீடியோ போட்டு ஜாலியாக சுற்றினுக்கிறேன். நான் ட்ரெண்ட் ஆகலாம் தெரியாது, ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட்டாவது கொடுக்கலான்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறது? அது அவனுக்கு பிடிக்கல. மச்சான் நான் வண்டி எடுக்க போகிறேன்டா, 1 லட்சம் கொடுறேன், 50,000 கொடுறேன், உன்னால முடியும் மச்சான், நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்னு எனக்கு தெரியும் மச்சான். பேங்க் பாக்கெட்ல வந்து பாடுறா, ஜீரோ பேலன்ஸ்ல வச்சு நான் சுற்றினுக்கிறேன், செக் பவுன்ஸ் கட்ட முடியாத நீ என்னடான்னு எப்படி பேசுற? ரைட்டு. காலைல தான் ஓட்டு லிஸ்ட் வந்துச்சு, ஓட்டு ஐடி வந்துச்சு, ஓட்டு ஐடி வேறனே வந்துச்சு, வாங்கிட்டேன். அதான் இவ்வளோ அப்ளை பண்ணி நெட் சென்டரில் ஓட்டு லிஸ்ட் வந்து காலைல தான் வீட்டான வந்து கொடுத்தாங்க. அவரை கேட்டதுக்கு எஸ்ஆர் ஃபார்ம் எழுதி கொடுக்கல சார் அப்படின்னா, எஸ்ஆர் ஃபார்ம் வந்து வீட்டாண்ட வந்து கொடுக்கணும். உனக்கு நியூஸ் தெரியாதாப்பா, வீட்டில் வந்து வீட்டாண்ட கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து நேரம் வந்து இதில் கொடுத்துட்டாங்க, நேரம் வந்து ஸ்கூலில் வந்து எல்லாரும் வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க அப்படின்றாரு. சார் எனக்கு தெரியாது, நான் வேலைக்கு போயிடுறேன், வீட்லேயும் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க, எல்லாரும் வீட்லேயும் அப்படி போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து நியூஸை பார்த்துன்னு வராங்க. யார் நியூஸ் பார்க்குறாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க? எல்லாம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபே பார்க்க மாட்டுறாங்க, இன்ஸ்டாகிராமில் தான் மூவி கிடக்கிறோம் சொல்கிறாரு அவரு. நம்ம கேட்ட கேள்வியே எல்லாம் ஜோடியோட போயிடுறாங்க. இப்படி ஒரு இடம் இருக்குன்றத கண்டுபிடிச்சி போகிறாங்களோ, விஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருக்கிறாங்க. இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க, அதனால விஐடி ஸ்டூடெண்ட் மாதிரியும் இருக்கலாம். நம்ம நண்பர் கார் மாதிரியே இருக்குது, ஆனால் இல்லை. ஆனால் அவர் பதில் சொல்கிறதுக்கு அப்படி சொன்னாரான்னு தெரில, எத்தனை பேருக்கு இது நடந்திருக்குன்னு தெரில. ஆனால் எங்கள் வீட்டாண்ட யாரும் வரலப்பா,
நிறைய வீட்டாண்டு யாருமே வரல. என்ன பண்றது, ஏதோ ஓட் லிஸ்ட் வந்து எஸ்ஆர் ஃபார்ம் எழுதி கொடுத்தனால வந்துச்சானு தெரியல. இல்லைனாலும் ஓட்டர் ஐடி எதனா ஒரு ப்ரூஃப், அதுக்கு ஓட்டர் லிஸ்ட் பின்னாடியே போட்டுருக்காங்க. லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட்டு, எதனா ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு அதுலயே போட்டிருக்காங்க. ஓட் லிஸ்ட் இல்லைனாலும் உங்க பேர் ஓட்டுல வரலனாலும் எதனா ஒரு ப்ரூஃப் வச்சு போடலான்னு. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லைங்களா, அதுல பின்னாடி போட்டுறதுதான் பார்த்துட்டு நான் இப்ப படிச்சு சொல்றேன். இப்ப நேரா போக வேண்டியதுதான் நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு, மெக்கானிக் கடைக்கு போயிட்டு நம்ம வண்டியில வந்து ஆயில் சர்வீஸ் டேட்டு முடிஞ்சிச்சு, 10,500 10,000 பண்ணேன், 13,500 பண்ணோம். ஆல்ரெடி 13,000 ஓடிச்சு, 12,300 ஓடிக்குது. ஆயில் சர்வீஸ் பண்ண சொல்லிட்டு பிரேக் பேடு பார்க்கணும், ஃப்ரண்ட்லயும் பேக்லயும், அப்புறம் ஏர் ஃபில்டர் பார்க்கணும், வண்டி வந்து ரெடி பண்ணணும். அதுதான் ஃபைனான்ஸ் கேட்டிருக்கேன், கொடுப்பாங்களான்னு தெரில. 30,000 கேட்டேன், கிடைக்கும் இன்னும் என்ன நம்பிட்டு இருக்கேன், கிடைக்கும் ஆனா கிடைக்காது அப்படின்ற மாதிரி. 30,000 கேட்டேன், அது கிடைக்குமோ கிடைக்காது தெரில. பார்ப்போம், கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. கிடைச்சிச்சுன்னா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும், அப்புறம் ஒரு 2 டியூ கட்டணும், அப்புறம் சில்லறை கடன்லாம் இருக்குது கொஞ்சம், அதை அடைச்சு விடலாம் என்று பார்க்கிறேன். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நேராக போயிட்டு டீ வாங்கினேன், டிஃபன் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு எங்கே இருக்காரோ அவரை கூட்டின்னு போய் ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு, இல்லைன்னா அவர் வாங்கி கொடுப்பாரு எனக்கு, அது பிரச்சனை இல்லை. டீ வந்து மணி ஆகுது 11 மேலே இருக்குமோ, டீ வாங்கின்னு போயிடலாமுன்னாப்பா அவ்வளோ வேகமாக போகிறா. அதுவும் எனக்கு பார்த்தோன்னே வேகமாக போகிறாரு இப்போ அவரு. கேமராவில் வாட்ச் ஆகிட்டாரோ நான் வேகமாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு, கேமராவில் வாட்ச் ஆகிட்டு இருக்கிற பொழுது. பரவாயில்லையா, 1 மணி நேரமா இந்த வீடியோ இது அப்லோட் பண்ணுறதுக்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுங்க. 1 மணி நேரமா இந்த வீடியோ. வா, எல்லாரும் தலைக்குதான் வெயில் அடி, அம்மா அடி தண்ணி. இப்போதான் வண்டி துடைச்சேன். ஜெல்லி மிஷன் ரோட அப்படிங்குது காலேஜ் கிரவுண்டு. நம்ம இந்த பக்கம் தான் வந்தோம், உள்ளதான் வீடு. பன்னீர் வீட்டில் இருப்பாரா, போய் பன்னீரை பார்த்துடலாமா? அவர் வீட்டில் தான் இருப்பார், வீட்டை விட்டு எங்கே போகிறாரு. பார்க்கணும், ஒரு ரீல்ஸ் நடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது. என் ஃப்ரெண்டு எங்கே இருக்காரு, டீ கல்ல இருப்பாரான்னு தெரில. அவங்ககிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேங்க மச்சாங்கிட்ட, புரிஞ்சிக்கவே மாட்டான். போடுகால பொண்ணு ஆந்திராவில் போய் செட்டில் ஆகிட்டான். அப்பயே சொன்னேன் வேலூரில் செட்டில் ஆகுடா. ஆந்திராவில் போயிட்டு சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டான். இப்போ நான் அவனை தான் கூட்டின்னு வரேன், கொல்லிமலைக்கு வாடா போகலான்னா 10,000 ரூபா காசு கேட்குறாங்க என்கிட்ட. 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது சொல்லுங்க பார்ப்போம். 10,000 ரூபா காசை வச்சுன்னுக்கிறேன் நான். ஆஹா, மம்மி ரிட்டர்ன் ஸ்டாப் டேவா, மம்மி ரீ ரிலீஸ் பண்ணிடுறாங்களா மம்மி படம். கழுத்து வலிக்குது இதுவே. இது வேற ஹெல்மெட் கேமராலாம் போட்டால் வேற லெவலில் இருக்கும் பொழுது. என்னென்ன பண்ணுறீங்க போங்க, என்ன ஊரே என்னத்தான் வாட்ச் பண்ணிக்கிறது. நான் ரைட் லெஃப்ட். ஐயோ ஹெல்மெட் மாட்டின்னு கேமராவை தெரிய மாட்டேன். ஐயோ இன்னத்துக்கு செத்துற பண்டி சிவனாண்டியே, காரில் அடி போயிட்ட சோழி முடிஞ்சிச்சு. நேரம் காரு வரலாறு படித்த சம்பவம் நடத்திருக்கோம், இன்னும் என்னத்துக்கு தூக்கி இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது குமார், ஜஸ்ட் மிஸ். லெஃப்ட் மட்டும் பார்க்காம ஏறினா அவ்வளோதான். இந்த மாதிரி தான் 2 வீலர் வேக வேகமாக போயிடலாம்னு நினச்சாங்கன்னா அதில் நானும் ஒரு சம்பவத்தை படைச்சிருப்பேன். தண்ணி எப்பவுமே லீக் ஆகினே இருக்கும் இந்த இடத்துல. இன்னைக்கு தண்ணி லீக் ஆகல, ஒக்கணிக்கல் தண்ணி. 2 லைட் போடா, 2 BHKவா? என்னடா நேத்தாண்டா 200 ரூபா பெட்ரோல் போட்டேன், அதுக்குள்ளோட பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. காட்பாடி போயிட்டு வந்ததுக்கோட பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. இப்போ ஹீல்ஸ் ஏறிட்டோம்ல, அதனால பெட்ரோல் வாரி சாப்பிட்டுப்பான் தம்பி புள்ள. நம்ம அண்ணா எங்கிறாருன்னு தெரியல, மாய கால்டெக்ஸ் இங்கே நிற்குது. அதெல்லாம் போய் வேலை கேட்டுக்கிறேன், அப்போட வேலை யாரும் தரல. சம்பளம் கம்மிங்க, மாசம் சம்பளம் கம்மி, படியாஸ் கிடையாது. ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னா இந்த டிரைவர் வேலை தான்.
ஈஸின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ சம்பாதிக்கிறேன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அதான் என் மச்சானை கூப்பிட்டேன் இல்லைங்களா கொல்லிமலைக்கு, அவனை தான் கூப்பிட்டுருக்கேன் வாடா எங்கன்னா போயிட்டு வரலான்னா. அவன் என்னன்னா வருவான் எங்கே கூப்பிட்டாலும், ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை இல்லைங்களா, அது ஒரு பிரச்சனை. அவங்ககிட்டயும் காசு கிடையாது, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து வாயை தந்தாலே அவன் லோக்கல் சென்னை இல்லைங்களா, லோக்கல் அதாவது சென்னையில் வந்து எடுத்தவொடனே வார்த்தை விட்டுட்டு தானே பேசுவாங்க, அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஒரு சில பேர். ஓகேங்களா, அந்த மாதிரி இவன் வந்து அதிகமாகவே கெட்ட வார்த்தை பேசுவான். ஓகேங்களா, அது வந்து எனக்கு பிடிக்காது. இவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் நிறைய டைம், நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா என் யூடியூப் சேனலை போய் ஃபாலோ பண்ணுங்க, VKRPS007 VKRPS007. அந்த வீடியோவில் போயிட்டு அவனை பாருங்க. அதில் வந்து திருவண்ணாமலை வீடியோவில் போட்டிருப்பேன். அவன் திருவண்ணாமலை போகும்போது எவ்வளோ வார்த்தை பேட் வார்த்தை பேசியிருப்பானோ அவ்வளோ பேட் வார்த்தை பேசியிருப்பான். எனக்கு அது பிடிக்கலங்க. ஓகேங்களா, அதாவது ஒருத்தர் காரணம் இல்லாமல் திட்டக்கூடாது. ஓகேங்களா, அவன் எதனா தப்பு பண்ணாலும் நீ அவனை திட்ட போற அடிக்க போற, அவன் தப்பே பண்ணல. அதாவது ஒருத்தனுக்கு பேச வாய்ப்பே கொடுக்கலன்னா அவன் எப்படி பேசுவான்? ஓகேங்களா, ஒருத்தன் தப்பே பண்ணல, அவனை வந்து நீ தப்பு பண்ணான்னு நினைச்சு நீயா நிச்சயமா திட்டுறது, அவனை அடிக்கிறது, அது ரொம்ப தப்பு இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தன் தப்பு செஞ்சானா செய்யலையான்றத வந்து தீவிர விசாரிக்கணும். விசாரிக்காமலே அவனுக்கு வந்து நீயா பனிஷ்மெண்ட், நீயா வந்து கெட்ட வார்த்தை, நீயா அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி அவன் என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்க டெத்து போயிருதா? எங்க நம்ம ஃப்ரெண்டை காணும்? என்னங்க எல்லாம் பச்சை கலரையாக வராங்க, யாருன்னு தெரியல. எவ்வளோ பெரிய மலை, யாரும் இறந்துட்டு இருக்காங்களோ தெரியல குமார். கேஸு வீட்டில் கேஸ் இல்லைன்னா இவ்வளோ கேஸ் இருக்குது, எடுத்து போட்டு போயிடலாமா? தலை இதுக்கே வலிக்குது குமார், பயங்கரமாக வலிக்குது. பின்னாடி வேற கார் வருது, கேட்குங்களா? பின்னாடி கார் வருது. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கில் விடும்போது மைக் வேற ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரிலாம் பார்த்து இது பண்ணோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அம்மா ஜெயில் வேலூரோட ஜெயில் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் தான் ஜெயிலு. ஒரு தடவையாக உள்ளே போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. வேணாம் நம்ம வெளியில் இருக்கிறதே நல்லது, உள்ளே போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அதான் ஆப்போசிட்டில் பாருங்கள், அதான் ஜெயிலு. லெஃப்ட் போனால் ஃபுல்லாக வந்து ஃபீமேல் ஜெயிலு, மேல் ஜெயிலு. போங்கண்ணா. ஒரு மணி நேரம் போயிடுமோ இந்த வீடியோ? இன்னும் வந்துக்கினே இருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகும்போது இந்த வீடியோ. இந்த மாதிரி அங்கே பார்த்து ஏறினா காரில் அடிபட்டிருக்க மாட்டேன், பார்க்காம ஏறிதான் காரில் அடிபட்டிருப்பேன். ஓகேங்களா, நிறைய பேர் பண்ணுற தப்புக்கு தாங்க. டூ வீலர் சரக்கு பொறுக்கு நான் கார் ஓட்டும் போது லெஃப்ட் போயிடலாம் ரைட்டு போயிடலாம். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். என் காலேஜ்லேருந்து வேலூர் வரலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டிங்க வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு கிராஸ் ஆகினே இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான். ஓகேங்களா, பார்க்காம சரக்கு பொறுக்குன்னு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம மேலே தப்பு இல்லை சாரி அப்படின்னு முடிச்சிருவாங்க. என்னங்க யாருக்கும் பேனர் வச்சுக்கிறாங்க. நம்ம நண்பர் எப்படியும் அங்கே தான் இருப்பார், அவரை போய் உங்களுக்கு அறிமுகம் காட்டுறேன். அவனுக்கு அந்த மாதிரி பேசும்போது நம்மளுக்கு பிடிக்கல. ஓகேங்களா, அதுதான் நான் கெட்ட வார்த்தை பேச வரா. அவங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டாங்க, அது என்னடா பண்றது, என்னோட இதுவும் இல்லடா, அது நான் பிறந்ததுலேருந்தே இருக்குதுடா, நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்றாங்க அவன். ஓகேங்களா, ஆஹா காற்று எதுவும் அடிக்குதுங்க, பயங்கர காற்று அடிக்குது. இன்னைக்கு வேலையே இல்லைங்க, அதனால நான் செஞ்சிக்கோட்டைக்கு போகலாம். நான் அவரு வா மலையனூர் போகலாம், வா பந்து விளையாட போகலான்னு கூப்பிட்றாருங்க. எனக்கு பந்து விளையாடுற பார்க்கலாம் இல்லைங்க, என்ன கேட்க மாட்டுறாருங்க. நான் போயிட்டு முதல்ல யூடியூப் ஸ்டிக்கர் இங்கே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு டிஃபனு இன்னும் ஒன்றும் வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லையே, ஏன்னா நேற்று வந்து ஏர்டெல் சிம்மை டெலிட் பண்ணிட்டேன், இ சிம்லேருந்து ஜியோ சிம்மை டெலிட் பண்ணிட்டேன். நான் இப்போ பிசிக்கல் சிம் வாங்கிட்டேன். 24 hours ஆகும் என் ஜிபே ஒர்க் ஆகலையோ, ஆல்ரெடி ஒன்றும் செக் பண்ணல அது.
ஆல்ரெடி நேற்று சாயங்காலம் வந்து ஒரு எத்தனை மணிக்கு ஒரு 7:30 மணி, 7:30 மணிக்கா, 8 மணிக்கு அங்கேருந்து வரும்போது அந்த சைட்ல இருந்து தான் வந்தேன், காட்பாட்ல இருந்து. அப்போ வரும்போது ஜியோ சிம் வாங்கிட்டு தான் வந்தேன். ஒரு அரை மணி நேரத்துல கட் ஆகிடும் போட்டு பார்த்தா ஆக்டிவே ஆகல. அப்புறம் வீட்டுக்கு வந்து 10 மணிக்கு தான் ஆக்டிவ் ஆச்சு. நம்ம நம்பரா அது இல்லையே, அவரு மட்டும் தான் இருக்குது. ஆனா அவர் இல்லை, அவர் வந்து இன்னும் கொஞ்சம் புது வண்டியா இருக்கும். ஹெல்மெட் கண்ணுக்கு மட்டும் தூசி அடிக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாரோ இருக்கலாம். எவ்வளவு அழகாக பார்த்தீங்களா நம்ம ஊரு. இதெல்லாம் வந்து கோல்டன் டெம்பிளோட இது ஏரி, சரிங்களா? அது கோல்டன் டெம்பிள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கோல்டன் டெம்பிளோட அந்த மலை கனெக்ட் ஆகும். ஆனா இது வந்து எப்படி சொல்றது, ஊசூர் அரியூர், இது வந்து அரியூர், அது ஊசூர், ஓகேங்களா? ஊசூர் மலை வேற லெவல்ல இருக்குது. இல்ல காத்து தான் புசு புசுன்னு அடிக்குது. மைக்கு எந்த அளவுக்கு கேட்கறேன்னு தெரியல. கேட்கற அளவுக்கு கேட்டா நல்லா இருக்கும். டியூட்டி இல்லாதே ஒரு வெறுப்பாகுதுங்க. எங்கன்னா போலாம், நிறைய நிறைய டிராவலிங் பண்ணலான்னு தோணுது. யாரும் கூட இல்லாத போது வெறுப்பாகுது. அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அவங்க நம்ம பேசுறது புரிய மாட்டேங்குது, நம்ம வீடியோ எடுத்துன்னு பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்கன்னா டூர் போலான்னா நம்ம ஸ்டண்டர் பையன் செட் ஆக மாட்டானான்னு தோணுது. கொல்லிமலை எல்லாம் ஏறுவானான்னு தெரியல, பயமா இருக்குதுங்க. கொல்லிமலை, வெள்ளையங்கிரி எல்லாம் போகணும் ஆசையா தான் இருக்குது. நம்ம நண்பர் அங்க போயினுக்கிறாரு, கார் அவருக்கு அதே நிற்குது, குடுகுடுன்னு வர்றாரு. நம்பரோட ஃப்ரெண்ட் அவரு, அவரும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாரு. ஆனா என்ன, ரொம்ப வீடியோ போட மாட்டாரு, ரீல்ஸ் பேஸ்புக் அப்படிதான் போடுறாரு. நம்மளுக்கு பொழுதுபோக்கு டைமுக்கு யாரும் இல்லை, அதனால இங்க அங்க இங்க இங்கதான் ஸ்டிக்கர் கடை. நேற்று கேட்டதுக்கு மிஷின் ஒர்க் ஆகலன்னு தான் வாட்டர் வாஷ். அப்படியும் கேமரா வேற ட்ராயிங்னு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். பேசாமலும் இருக்க முடியல, வாயில டேப் வச்சுதான் ஓட்டிக்கணும் போல இருக்குது. பேசாமலும் இருக்க முடியல. நுங்கு விற்கிறாங்க, நுங்கு. சின்ன வயசுல ஏறி ஏறி பிடிப்பேன். பட்டக்ஸ்ல இவ்வளவு பெருசு குத்தி வச்சு ஈச்சங்க அறக்கும்போது, இவ்வளவு பெருசு, ஓகேங்களா? பட்டக்ஸ்ல கஜாக்குன்னு குத்தி வச்சு ஈச்சங்க அறக்கும்போது, ஓகேங்களா? அண்ணா பார்த்துண்ணா, பயமா இருக்குதுண்ணா. ஆஹா, நுங்கு பிசினஸ் பயங்கரமா இருக்குது. பேசாம நம்மள ஒரு நுங்கு போட்டுருமோ? இந்த வெயிலுக்கு டீ குடிக்கிறதோட வெள்ளநீர் நுங்குன்னு போயிட்டாதான் வேலைக்கு ஆகும். ஏன்னா அடியில ஏறினு பயங்கரமா ஹீட் ஆகிக்குது, அதனால அப்படி பண்ணிக்க வேண்டியதுதான். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, அண்ணா அண்ணா தொட தொட தொடடன். வந்துட்டேன் 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 வந்துட்டேன், வெற்றிகரமாக வந்துவிட்டேன். என் கேமரா ஆஃப் ஆகல, மைக் கட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்குன்னு தெரியல. அம்மா பயமா இருக்குது. இங்கதான் வந்து இந்த ஓட்டைக்கு அப்ளை பண்ணேன். டக்குன்னு அப்ளை பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் 250 ரூபா, ஓகேங்களா? டப்புன்னு அப்ளை பண்ணி டப்புன்னு கொடுத்துட்டாரு. வந்துட்டு 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 கோல்டன் டெம்பிள் போயிட்டு வந்துடலாம் நம்ம கோயிலுக்கு. வேணாம் வேணாம், அமர்தியும் போகலாம். அமர்தி பாட்டு வீடியோ வர போடல, செஞ்சு பாட்டு வீடியோ போடல. எங்க நம்ம நண்பர் காரு அங்க நிக்குது, காண காணமே. ஏதோ ரைட்ல போயிடலாம், ஏன்னா அவ்வளவு தூரம் போய் சுத்தி வரணும். ஓகே, இப்படி வந்து இப்படி வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் ஆகி போகணும். நம்ம நண்பர் கார் அங்கேயே நிக்குது. கார் எங்கேயோ விட்டுருக்காரு. என்னடா இங்க வந்து மரத்தை காணோம், யாருமே காணோம்.
ஆயிடா தம்பி. என்னடா பெரிய மனுஷன் என்னடா நீ வார்த்தை ஆச்சுமா ஒரு நீ எல்லாத்தையும் உங்க வீட்டு அம்மா கிட்ட சொல்றதாண்டி ரெக்கார்ட் பண்ணுகிறேன். உங்க வீட்டு அம்மா கிட்ட ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். எது காட்டுற? டேய் பெரிய மனுஷன்டா டேய், இந்த மாதிரிலாம் பேசாதடா டேய். எல்லாம் தப்பு. இதான் 9 மணி ஆகுதா? 12 ஆகுதா? காலைல ஃபோன் பண்ணி மலையனூர் போலாம் வா, மலையனூர் வா, பந்து விளையாடலாம் வா, பந்து விளையாடலாம். மலையனூர் போகணுமா? வா போலாம் வா, வா போலாம் வா மலையனூர். ஓ ஐயா அப்போ இப்போ நீ கூப்பிடும் போது மட்டும் நாங்க வரணும். ஆனா நாங்க கூப்பிட்டா மட்டும் நீங்க வர மாட்டீங்க. நீ மட்டும் டியூட்டிக்கு போ, நாங்க மட்டும் உங்களுக்கு லீவ் போட்டு உட்காந்துக்கணுமா? நல்லா பண்ணு, இதோ பாரு நல்லா பண்ணு, நல்லா பண்ணியா.